ஒரு சபைக்கு அவங்க பாஸ்டர் வந்து 86 வயசு பாஸ்டர். அவங்க பாஸ்டரை கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அந்த சபைக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி அவங்க சபையில நிறைய டைம் நடந்திருக்கு. என்ன நடக்கும், பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரணை நடத்துவாங்க. பாஸ்டர் வந்து இயேசுவை மறுதலிக்கும்படிக்கு, இயேசு தெய்வம் இல்ல சொல்லும்படிக்கு அவங்களை வற்புறுத்துவாங்க. அத அந்த பாஸ்டர் ஒத்துக்கலைன்னா எல்லோருக்கும் முன்பதாக பப்ளிக்கா அந்த பாஸ்டரை எரித்து ஒரு மரணத்தை அடையும்படிக்கு செஞ்சிருவாங்க. இது இந்த சபை மக்கள் அறிந்து, நம்ம பாஸ்டருக்கு இப்படி ஒரு அரெஸ்ட் வந்திருக்கேன்னு அந்த பாஸ்டர் கிட்ட ரொம்ப கெஞ்சி, நீங்க ஊழியம் செய்யறது எவ்வளவு முக்கியம், நீங்க இல்லைன்னா நாங்க எப்படி வளர முடியும், அதனால தயவு செய்து நீங்க போவாதீங்கன்னு சொல்லி நீங்க அவங்க பாஸ்டர் எப்படியோ வற்புறுத்தி அவரை ஒளிந்து கொள்ளும்படிக்கு சில வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாஸ்டருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரி பெண்ணு, அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அந்த போலீஸுங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணி எப்படியோ அந்த பாஸ்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு மூலமா. ஆனா அந்த போலீஸ்கார அங்க அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டருக்கு தெரியும் அவர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆக போறாரு. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பக்திமானா இருந்ததுனால அன்னைக்கு தூங்கும் போது அவர் கனவுல அவர் தலைதாணி எரியற மாதிரி அவருக்கு கனவு வந்துச்சு. அவருக்கு அதுலயே தெரிஞ்சு நான் இன்னைக்கு என்னை எரிக்க போறாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சு அதுக்கு ஆயத்தமா இருந்தார். அவர் இவங்க அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு இந்த போலீஸ் எல்லாம் வந்த பிறகு அவர் ஓட முயற்சி பண்ணல, அவர் ஷாக்காவும் படல. ஏன்னா தெரிஞ்சாரு அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களே அவர் அரெஸ்ட் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுளுடைய சித்தம் ஆகட்டும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு, எனக்கு ஜெபம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. சரி கொடுக்குறோம் அப்படின்னு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது இந்த ஆம்பி தியேட்டர்னுவாங்க, அந்த காலத்துல ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். நம்ம காலத்து ஸ்டேடியம் ஆம்பி தியேட்டர்னுவாங்க. அந்த ஸ்டேடியம்ல ஃபுல்லா கூட்டம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற அநேக ஜனங்க யூதர்கள். அந்த பாஸ்டர் இழுத்துட்டு வந்து நடுவுல நிக்க வச்சு அங்க இருக்கிற அதிகாரிக்கு வந்து ப்ரோ கான்சல் கவர்னர் மாதிரி அவரு அந்த பாஸ்டரை பார்த்து கேட்கிறாரு, உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், சீசர் மேல சத்தியம் பண்ணி இயேசுவை சபித்து சீசர் தான் தெய்வம் அப்படின்றத நீ அறிக்கை செய்தினா உடனே உனக்கு விடுதலை நாங்க கொடுக்கிறோம். வேற வாயில வந்து சொல்லி இருப்போதும் அப்படின்னு. அவர் அதுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் 86 வருஷம் இந்த இயேசுவை சேவை பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு எந்த தீமையும் அவர் செஞ்சதில்லை, என்ன ரட்சித்த ஆண்டவரை போய் நான் எப்படி சபிக்க முடியும், அது என்னால செய்ய முடியாது அப்படின்னாரு. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா, உனக்காக பாரு மிருகங்களை வச்சிருக்கிறேன் நானு. அங்க சிங்கம் எல்லாம் இருக்கும், சிங்கம் புலி அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை அவுத்து விடுவாங்க, அவுத்து விட்டு அந்த ஸ்டேடியம்ல பாப்பாங்க, அவங்களை பிச்சு தின்றத பார்த்து எல்லாரும் கை தட்டுவாங்க. பாரு எத்தனை மிருகங்களை வச்சிருக்கேன், 10 நாளா அது சாப்பிடாம இருக்கு, அதை கழட்டி விட்டனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னாரு. உடனே மாறு என்ன இல்ல, எங்களுடைய வழியில கெட்டதுல இருந்து நல்லதுக்கு மாறணும்னு தான் எங்களுக்கு ஒரு இது இருக்கே தவிர, நல்லதுல இருந்து பின்னாடி கெட்டதுக்கு மாறணும்ன்றது எங்களுடைய இதுல இல்ல. நீ என்ன மிருகம் பண்ணாலும் திறந்து விடு பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, நீ மிருகத்துக்கும் பயப்படுற மாதிரி இல்ல, நான் என்ன பண்ண போறேன், நெருப்பு அப்படி இப்படி இல்ல பயங்கரமா கொளுத்தி விட போறோம், அதுக்காவது நீ அஞ்சுறியா அப்படின்னா, நீ போடுற நெருப்பெல்லாம் 1 மணி நேரம் தான் எரியும், அதுக்கப்புறம் அவிஞ்சு போகும். ஆனா என் ஆண்டவரை நம்பாத எல்லோருக்கும் அவியாத நித்திய அக்கினி நித்திய நெருப்பு ஒண்ணு இப்ப கூட எரிஞ்சுகிட்டு இருக்கு இன்னும். அந்த நெருப்புல போய் ஆண்டவர் அறியாதவங்க உழுவ போறாங்க. அதனால நீ போடுற நெருப்பை பத்தி எல்லாம் எனக்கு கேர் இல்ல, என்ன பண்றியோ நீ பண்ணு, ஆண்டவரை ஒண்டி நான் மறுதளிக்க முடியாது அப்படின்னாரு. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு கத்தி சொன்னார் அந்த ஸ்டேடியம்ல. அப்ப அந்த ப்ரோ கான்சல் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க எல்லோரும் கேட்டீங்க, இவன் தன்னை கிறிஸ்தவனாக அறிவித்துக் கொண்டான்,
அவனை அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் எரிங்க வெறும் கிறிஸ்தவம் மாத்திரம் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கிறிஸ்தவனுக்கும் அப்பா இவன் தான், அவனை போட்டு எரிங்க அப்படின்னாரு. ஜனங்கள்லாம் கத்துனாங்க. சரி, பர்மிஷன் கொடுத்தவங்க அந்த இருந்த கூட்டமெல்லாம் நிறைய யூதருங்க தான் வந்து விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து அவரை போட்டு கொளுத்துனாங்க. அவர் கட்டத்துக்கு வந்தாங்க, கொளுத்துறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, என்ன நீங்க கட்ட வேண்டியதில்லை, நான் ஓட போறது இல்ல, ஒண்ணும் இல்ல, இந்த அக்கினிய தாங்கிறதுக்கு பலம் தருகிற என் ஆண்டவரு அசையாம ஓடாம அதை நின்னு சகித்துக்கும் பலம் கொடுப்பாரு, கட்டாதீங்க, எரியும் போது பரவாயில்ல, ஒரு இடத்துல தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு வந்து எல்லாரும் எரிச்சு விட்டாங்க. அவரை எரிச்சு விட்ட உடனே அவர் எரிஞ்சு சீக்கிரம் சாம்பல் ஆயிரலாம். ஆனா என்ன ஆச்சுன்னா, துரதிருஷ்டவசமா அங்க காத்து ஜோரா அடிச்சு அந்த உடம்பெல்லாம் அப்படியே பாதி எரிஞ்சு பாதி எரியாம அவருடைய டார்ச்சர் ரொம்ப நேரம் போச்சு, புகையிற மாதிரி ஆச்சு உடம்பு. ரொம்ப டார்ச்சர் அவர் அனுபவிச்சார். அதெல்லாம் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த கூட்டம். சரி, ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்றது, டார்ச்சரை துடின்னு கொடுக்க எவ்வளவு நேரம் தான் அதை பாக்குறதுன்னு சொல்லி அங்க இருந்த ப்ரோ கான்சல் ஒரு ஆர்டரை கொடுத்தாரு. அங்க இருந்து ஒரு சோல்ஜர் ஒரு ஈட்டியை எடுத்துட்டு வந்து ஒரே அவருக்கு குத்தி அவர் அந்த இடத்துலயே செத்தாரு. அப்ப அங்க இருந்த சில கிறிஸ்தவங்க கொஞ்சம் ரகசியமா போய் அவர் பாடியாவது கொடுங்க, ஒரு மரியாதையான அடக்கமாவது அவருக்கு செய்யறோம், அவர் பாடியை கொடுங்கன்னு கேட்டா இந்த யூதருங்க அதை மறுத்தாங்க. இல்ல, பாடியை கொடுக்காதீங்க, இதை வச்சுட்டு ஏதோ கதை சொல்லுவானுங்க, அவனுக்கு உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு ஏதோ கதை சொல்லுவாங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு. அந்த இடத்துல அவர் பாடியை நல்லா எரிச்சு அப்படி சாம்பல் எல்லாரும் மெரிக்கும்படி போட்டு எல்லாரும் மெரிச்சிட்டு போனாங்க. இந்த மனிதன் பேர் வந்து பாலிகார்ப். இவர் நம்ம யோவானுடைய அப்போஸ்தலனுக்கு ரொம்ப நெருங்கிய சீஷர். இது நடந்த டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22 மத்தியானம் 2 மணிக்கு நடந்துச்சு. 152 AD. எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, எபேசு பட்டணத்திலிருந்து ஒரு 40 மைல் தூரம் தள்ளி ஸ்மிர்னான்ற ஒரு பட்டணத்துல இது நடந்துச்சு. அந்த ஸ்மிர்னான்ற பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு பாஸ்டர் இவர் பேர் என்ன, பாலிகார்ப். அவரு ஆரம்பத்துல யோவானுக்கு சீசனா இருந்து இயேசுவை பத்தி அறிந்து யோவான் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாரு. அவர் 80 இந்த லெட்டர் நம்ம இன்னைக்கு படிக்க போற லெட்டர் இப்படி நடக்கிற ஒரு காரியத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனமா கூட இருந்திருக்கிறது. இந்த லெட்டர் அந்த ஸ்மிர்னா சபைக்கு சேரும் போது அவருக்கு 25 வயசு இருந்திருக்கு. அவர் இறக்கும் போது 86 வயசு. இன்னைக்கு அதை பத்தி படிக்க போறோம். நம்ம பாடுகள் துன்பங்களை பத்தி நமக்கு நம்முடைய கள்ளப்போதகத்தினாலேயோ அநேக விதத்தினாலேயோ நமக்கு தப்பான எண்ணங்கள் இருக்கிறது. பாடுகளை துன்பங்களை நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப கெட்டது, நமக்கு ஏற்படவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் பாடுகள் துன்பங்களை நம்மளை பரிபூரணப்படுத்துகிறதுக்கு கடவுள் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக வேதம் காட்டுது. ஒரு சில வசனங்க யாக்கோபு ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். நீங்க இன்னொருத்தர் 1 பேதுரு 5:10 படிக்கலாம். 1, 2, 3 1வது அதிகாரம் 2ல இருந்து படிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தில் பரிசையானது வறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ணத்தையே செய்யப்படுகிறது. சகோதரரே, உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வந்த போது நீங்க உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வைங்க நான் சொல்றாரு. அவரு மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னா பொறுமையானது பூரண கிரியை செய்து நீங்க ஒன்றிலும் குறைபடாதபடிக்குத்தான் கடவுள் சோதனைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கையில கடவுள் அமைச்சுக்கிட்டு இருக்கிறார். அது அப்படி பாருங்கன்றாரு. 1 பேதுரு 5:10 படிங்க. நமது நித்திய மகிமைக்கு அரிசவரால் என்று சகல கிருபையும் சொல்லிய தேவர் தாமே கொஞ்சம் காலம் பாடங்குவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கிறிஸ்து இயேசுக்குள்ள சகல விதமான கிருபைகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களை அழைத்திருக்கிறாரு. அப்படி அழைத்திருக்கிற உங்களை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறது அவருடைய சித்தத்துல இருக்கிறது.
சீர்பொருந்தி நிலைநிறுத்தி பலப்படுத்தி உங்களை நிறுத்தணும்னா நீங்க அப்படியே பொம்மை மாதிரி உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. உங்களை பாடு அனுபவித்து தான் கூட்டு போக முடியும். ஏன்னா பாடுகள் ஒரு பாடு அனுபவிக்கிற கிறிஸ்தவனும் சரி, பாடு அனுபவிக்கிற சபையும் சரி சுத்தமாக்கப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. பாடுகள் நம்மள பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது. அப்படித்தான் வேதம் நம்மளுக்கு காமிக்குது. ஒரு நெகட்டிவா காட்டல. நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சபை தான் ஸ்மிர்னா சபை. அவங்க பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாடுகள் அவங்களுக்கு துன்பங்கள், எதிர்ப்புகள் வருது, வெளியில இருந்து, அரசாங்கத்தில இருந்து எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகள் அந்த பாடுகள் அவங்கள சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. அதான் நம்ம பாக்குறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் எபேசு சபைக்கு ஆண்டவர் லெட்டர் எழுதினார்னு பார்க்கிறோம். இந்த சபை எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்தாலும் பெரிய ஒரு பிழை அந்த சபையில இருந்தது ஆண்டவர் பார்த்து அவங்களுக்கு எடுத்து காமிச்சார். ஆனா இந்த சபைக்கு இப்ப லெட்டர் எழுதினார். 2வது சபை, 2வது லெட்டர் வரப்போது. அந்த ஊர்ல இருந்து 40 மைல் தள்ளி இருக்கிற ஊர் இது, அடுத்த சபை. அந்த லெட்டர் வரும்போது இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு திட்டம், ஒரு கடிந்து கொள்ளுதலோ, ஒரு விதமான குற்றப்படுத்துறதோ, ஒரு விதமான கரெக்ஷன் பண்றதோ, கள்ள போதகத்தை பத்தி பேசுறதோ ஒண்ணுமே இல்லை இந்த சபையில். பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள்ல பாக்குற அந்த ஆண்டவர் இந்த சபையில எந்த விதமான குற்றமோ பிளாக் மார்க்கும் அவர் மேல பார்க்கவே முடியும். வெறும் அவங்கள புகழ்றாரு, அவங்களை என்கரேஜ் பண்றாரு. இந்த வர 7 சபைகள்ல 2 சபைக்கு தான் அதை செய்யறாரு. 1 சபை ஸ்மிர்னா. ஏன் அவங்க அவ்வளவு பரிபூர்ணமா அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு வந்த பாடுகள் ஒரு சபையும் சரி, ஒரு கிறிஸ்தவனும் சரி சுத்திகரிக்கிறது, அவனை பியூரிஃபை பண்ணுது. அப்படிதான் பாடுகளை வேதம் பார்க்கும்படிக்கு நம்மளுக்கு சொல்லுகிறதா நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கு அன்பை பத்தி பிரச்சனை இல்லை. எபேசு சபை முதல் அன்புல இருந்து எழுதிட்டாங்க. அந்த பிரச்சனை இவங்களுக்கு இல்ல. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்றத அவன் எந்த அளவுக்கு அதுக்காக பாடுபடுறது கூட ரெடியா இருக்கிறான்றத பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்க எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறாங்கன்னா இயேசுக்காக பாடுபடுறதுக்கும் இவங்க துணிஞ்சுட்டாங்க. அது அவங்களுடைய நேசத்தை காமிக்குது, அவங்களுடைய அன்பை காமிக்குது, இயேசு மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த ப்ராப்ளம் இந்த சபையில பார்க்க முடியாது. ஏன்னா இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்க. கடவுளுடைய மகா பரிபூர்ண சுத்திகரிக்கிற பணி இந்த சபையில பாடுகள் மூலமா தான் செய்து கொண்டு வருகிறத இந்த சபையில நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கும்போது ஒரு பாடமாக நம்ம கத்துக்க போறோம். ஒரு கிறிஸ்தவ பாடுகள் நம்மள சுத்திகரிக்கும். ஏன்னா ஒரு சபையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடுகள் வரும்போது மாயமாலக்காரங்க அங்க இருக்க மாட்டாங்க. பேர் கிறிஸ்தவங்க அவங்க எந்த வழியும் அவங்களால சகிக்க முடியாது. பேர் கிறிஸ்தவங்க, போலி கிறிஸ்தவங்க எந்த வழியும் சகிக்க முடியாது, எந்த தியாகமும் அவங்களால செய்யவே முடியாது இயேசுக்காக. அதனால அந்த பேர் கிறிஸ்தவங்களும் அங்க இல்லாம ஆயிடுவாங்க. சுத்திகரிக்கப்படுது அந்த சபை. உண்மையான பக்தி உள்ளவங்க தான் அந்த சபையில இருக்க முடியும்ன்ற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சபை இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான விசுவாசிகளா இருக்கிற சபையா நம்ம பாக்குறோம். அந்த சபையில நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க மனசுல வச்சுக்கோங்க. துன்பங்கள், சோதனைகள், பாடுகள் பொய்யான விசுவாசத்தை அழிச்சு போட்டுரும். துன்பங்கள். ஆனா அதே துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் ஒரு உண்மையான விசுவாசத்தை பலப்படுத்தி வளர்த்து விடும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். துன்பங்கள் பொய்யான விசுவாசத்தை இல்லாம ஆக்கிடும். துன்பம் தான் காமிக்கும் நம்மளுடைய உண்மையான நிலைமை. அதான் நம்ம இந்த சபையில பார்த்துட்டு வரோம். சரி, இந்த பாடுபடுற ஒரு சபையை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில பாடுகள் வர்றது உண்டு இல்லைங்களா? கிறிஸ்தவனா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள பக்தியா வாழ நினைக்கிற எல்லோருக்கும் சில விதமான பாடுகள் வரத்தான் செய்யும். அந்த பாடுகள் நமக்கு வரும்போது இந்த பாடுபடுற சபையை நினைத்து நம்ம உற்சாகப்படணும். அந்த மாதிரி இந்த சபையை பார்த்து நம்ம கத்துக்குவோம். அவங்க எந்த மாதிரி அந்த பாடுகளை சந்திச்சிருக்காங்க, எந்த மாதிரி ஆண்டவர் உண்மையா இருந்திருக்காங்க அந்த பாடுகளுக்கு மத்தியில அப்படின்றத பார்த்து நம்ம கத்துக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு லெட்டர். இந்த 1வது வசனத்தை 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சபையின் தூதருக்கு நீ துதிகளும் பிள்ளைகளும் மரித்திலிருந்து பிழைத்தவருமாக சொல்லுகிறார்கள்.
உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசுவாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகினும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டுக் கடவன். சரி, முதலாவது நம்ம இத 5 தலைப்புல நம்ம பார்ப்போம். முதலாவது இதை யார் எழுதுறவர், அவர் தன்னை எப்படி அடையாளம் காட்டி கொள்றாருன்றத பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம், அவர் ஒரு லெட்டர் ஆரம்பிக்கும் போது தன்னை முதலாவது அதிகாரத்துல விவரங்கள் வந்துச்சு இல்லைங்களா, அந்த விவரங்களை வைத்துத்தான் தன்னை அடையாளம் காட்டுறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த 7 குத்து விளக்கு மத்தியில் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் உள்ளவர் நடக்கிறாருன்றதான் அப்படித்தான் தன்னை அடையாளம் காமிச்சுக்கிட்டார். இங்க என்ன மாதிரி காட்டுறாரு, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததுல இருந்து உயிரோடு எழுந்தவரும். இது முதலாவது அதிகாரம் 17-18 வசனத்துல நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அதை இங்க பயன்படுத்தி தன் அடையாளம் காட்டிக்கிறார். ஏன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் 1வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனும் எடுத்து ஒரு லெட்டருக்கும் தன் அடையாளம் காட்டுறாரு. ஏன் அந்த டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்துறாருன்னா, அந்த சபையில அங்க இருந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த டிஸ்கிரிப்ஷனை தான் பயன்படுத்துகிறார். இந்த சபையில நான் முந்தினவரும் பிந்தினவருமா ஆரம்பிக்கிறார். ஏன் முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னா, அது கடவுளுக்கு பேரு. ஐசாயா 45, 46, 47, 48, 49 நீங்க படிச்சீங்கன்னா அந்த கடவுள் பழைய ஏற்பாடுலாம் தன்னை அப்படித்தான் காமிச்சுக்குவாரு. நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நித்தியமானவர். எல்லா சிருஷ்டிப்புக்கும் நான் முன்னாடி இருந்தேன், எல்லாம் முடிஞ்ச பிறகும் நான் இருக்க போறேன். அதான் அர்த்தம். நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அந்த கடவுளுக்கு இருக்கிற பேரை இயேசு தனக்கு எடுத்துக்கிறார். தன்னை அடையாளம் காட்டும்படிக்கு அதை எடுத்துக்கிறாரு. என்ன அதுல சொல்றாரு, எல்லா காலத்துக்கும் எல்லா ஸ்தலத்துக்கும் சிருஷ்டிப்புக்கும் அப்பாற்பட்டவர் நான். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தான் இருந்தேன், எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தான் இருக்க போறேன். அப்படின்னா என்னன்னா, எல்லாத்தையும் நடத்துறவர் நான் தான். எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்து நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். இப்ப எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நான் என்ன விரும்புறேனோ அதன்படித்தான் நான் முடிக்க போறேன். தன்னுடைய சாவர்னிட்டி, அவருடைய இறையாண்மை அது காட்டுது ஒரு குணம். இன்னொன்னு அவருடைய நித்திய தன்மை அது காட்டுது. நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்றது. அவங்களுக்கு அது ரொம்ப பொருந்துற மாதிரி அவரு சொல்றதான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு நான் அடுத்தது என்ன சொல்றாரு, நான் மரித்திருந்தும் பிழைத்தவருமா இருக்கிறேன். நான் மரித்திருந்தும் பிழைத்தவருமா இருக்கிறேன். எப்படி இது ரெண்டும் ஒத்து போக முடியும்? நான் இட்டர்னல் ஒன்னு, நான் போய் செத்துட்டேன். அது ஒரு பாரடாக்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல. எப்படி முரண்பாடான காரியமா இருக்கிறது. நான் இட்டர்னல் ஒன்னு, நான் செத்துட்டேன்றார். நான் செத்துட்டேன், நான் உயிரோடு வந்துட்டேன் அப்படின்றார். ஏன்? அதான் காஸ்பல். எப்படி ஒரு இட்டர்னல் ஒன் போய் சாக முடியும்? அதுதான் காஸ்பலாக நம்ம பார்க்கிறோம். சரி, இதை ஏன் பயன்படுத்துறாருன்னா, அவங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி சரித்திரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நீங்க ரொம்ப இந்த பூமியில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏண்டா பிறந்தோன்ற அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு. ஆனா என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, நான் முந்தினவர், நான் தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சவர், நான் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர், இதை நான் தான் முடிக்கிறவர். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நான் தான் காட். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் தான் காட். நான் தான் முந்தினவர் புந்தினவர். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் கடந்தவர். என்கிட்ட நீங்க ஒரு உறவு வைத்திருக்கிறதுனால அதெல்லாம் கடந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். அதெல்லாம் கடந்த மாதிரி நீங்க வாழணும். இதெல்லாம் முடிய போகுது. நான் மரித்தேன் பிழைத்தேன், நான் மரித்திருந்தும் பிழைத்தேன்ன்றது உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அநியாயமா துன்பப்படுத்துறாங்க உங்களை. சில பேர் சாகடிக்கணும்னு கூட பாக்குறாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே மிக கொடுமையாக, மிக அநியாயமாக, மிக மோசமாக, வல்லமையாக துன்பத்தை அனுபவித்து செத்தவர் யாரு? ஏசு. உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். நான் செத்து இருக்கிறேன், ரொம்ப அநியாயமா செத்து இருக்கிறேன், நான் ரொம்ப கொடுமையா நான் செத்து இருக்கிறேன், ரொம்ப அநியாயமா என்ன ட்ரீட் பண்ணாங்க, அதனாலதான் நான் மறித்தேன். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் இருந்தேன்.
அப்படி அவங்களை ஆறுதல் படுத்துற விதத்துல, என்கரேஜ் பண்ற விதத்துல தான் அவருக்கு சொல்றாரு. ஆனா நான் பிழைத்தேன், நான் துன்பமா தான் அனுபவிச்சேன், ரொம்ப அநியாயம் தான் எனக்கு செஞ்சாங்க, ஆனா நான் எப்படி ரிசரக்ஷன் பவரோடு வெளியே வந்துட்டேன். என்ன நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும். துன்பத்துக்காக பார்த்து அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப என்கரேஜிங்கா ஸ்டார்ட் பண்றாரு. அதான் ஆத்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை ஆரம்பிக்கிறாரு. அந்த நகரத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஸ்மிர்னான்ற ஒரு நகரம், இப்ப வர 7 நகரங்கள்லயே ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து ஸ்மிர்னா. ரொம்ப அழகான ஒரு இடம். அதுக்கு பேரு எபிசஸ்க்கு எப்படி த கேட்வே ஆஃப் ஏசியான்னு சொன்னாங்களோ, ஸ்மிர்னாக்கு த கிரவுன் ஆஃப் ஏசியா அப்படின்வாங்க. ஸ்மிர்னாவுடைய கிரீடம். நீங்க அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், முந்தினவரு பிந்தினவரு, அப்புறம் நான் மரித்தேன் உயிரோடு வந்தவரு, அதெல்லாம் ஏன் பயன்படுத்துறாருன்னா அவங்க ஊர்ல பொதுவா பேசிக்கிற ஒரு காரியம், அவங்க ஊரை பத்தி. அதை நம்ம பார்க்க போறோம். அந்த கிரவுன் ஆஃப் ஏசியான்னு சொல்றது அதை பயன்படுத்தி உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்குறேன் அப்படின்ற. ஸ்மிர்னாவே கிரீடம், ஆசியாவுடைய கிரீடம்னு பேரு. அதை பயன்படுத்தி தான் அவர் ஜீவ கிரீடம்ன்ற. அதை பாக்குறாங்க நம்ம. அது ரொம்ப அருமையான இடம், ரொம்ப அழகான பில்டிங்ஸ் மாத்திரம் இல்லாம, அது என்னோட கட்டடங்களை மாத்திரம் இல்லாம, அந்த இடமே இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு மலைகளும் செடிகளும், ஒரு மவுண்டன், ரிவர்ஸ், அந்த மாதிரி சீனிக் இடம். நீங்க முன்னார்லாம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் ரொம்ப அழகா கிரீனரியா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். சொல்லுவாங்களா, ஆசியால வாழ்ந்தா ஸ்மிர்னால தான் வாழணும். ஏன்னா அங்க இருக்கிற கிளைமேட் சரி, அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப செழிப்பான பூமி வேற. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. ஏன்னா நல்ல பூமி, எல்லாரும் அங்க வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப பாஷ் ஏரியா ஸ்மிர்னான்றது. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப பழைய ஊருக்கு, ரொம்ப ரொம்ப பழசுங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு ரொம்ப பூகம்பம் எல்லாம் வந்திருக்கிறது. பூகம்பம் வந்து ஃபுல்லா அழிஞ்சு போச்சான். ஸ்மிர்னா செத்து போச்சு என்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்களா. ஆனா அப்படி செத்து போன பூமி வந்து திருப்பியும் நல்லா செழிப்பா வர அளவுக்கு அது வந்துருச்சுங்களா. அதுக்குதான் ஸ்மிர்னாக்கு என்ன சொல்லுவாங்களா, அது ஸ்மிர்னா செத்தாலும் உயிரோடு வந்துச்சு அப்படின்வாங்க. அதைத்தான் அவர் அங்க பயன்படுத்துறார். நான் மரித்தாலும் உயிரோடு வந்தேன். உங்களுக்கு நல்லா புரியும், நம்ம ஊர் கூட அப்படித்தானே, மரித்தாலும் உயிரோடு வந்துச்சே அப்படின்ற மாதிரி. ஸ்மிர்னாக்கு அந்த பேர் இருக்கிறது உண்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு கூட ஸ்மிர்னா இருக்கு. இன்னைக்கு கூட இருக்கு. அதுக்கு பேர் வந்து இன்னைக்கு கூட 3 லட்சம் பேர் அங்க வாசம் பண்றாங்களாம். இஷ்மிர், டர்க்கின்ற ஊர்ல இஷ்மிர் என்ற பேர்ல ஸ்மிர்னா இருக்கு. ஒரு அதிசயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய எபேசு சபை, முதல் அன்பு விட்ட சபை வந்து இன்னைக்கு இல்ல. வெறும் எல்லாம் சீரழிந்து மண்ணா இருக்குது. ரூயின்ஸ் எல்லாம் அழிஞ்சு பாலழிஞ்சு போயிருக்கு. எபேசு பட்டணம், முதல் அன்பை விட்ட பட்டணம், சபையா இல்ல பட்டணமும் போயிருச்சு. ஆனா துன்பப்பட்டுக்கிட்டு அப்போ ரொம்ப ஏழ்மையா இருக்கிற ஸ்மிர்னா சபை இந்த பட்டணம் வந்து இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் இயேசுவை நம்பி இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்க அங்க இருக்கிறாங்க. இந்த நாள்லயும் இருக்கு. ரொம்ப அழகான பூமி, அருமையான கிளைமேட் வேற அந்த இடத்துல. அவங்க அந்த இடத்துல வந்து சீசருக்கு அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, ரொம்ப ரொம்ப மரியாதை. ரோமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு ஊர் அது. அங்க எந்த அளவுக்கு அவங்க ரோமுக்கு அவங்க பக்தி உள்ளவங்கன்னா, டிஆர் ரோமா அப்படின்னு, ரோம் காட் ரோம்னு ரோமுக்கு ஒரு கோயிலை கட்டின முதல் பட்டணம் அவங்க. ரோமுக்கு ஒரு கோயிலை கட்டி சீசரை ஆராதனை பண்ற ஒரு கோயில் அங்கதான் இருந்துச்சு. அதனாலதான் சீசர் அந்த ஊருக்கு ஒரு பேர் கொடுத்தாரா, முந்தினது ஸ்மிர்னா, the first one அப்படின்னு. புரியுதுங்களா? அவர் தன்னை ஆரம்பிக்கும் போது முந்தினவர்னு ஆரம்பிக்கிறார் பாருங்களா. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரோமுக்கு மரியாதை கொடுத்த ஊரு ஸ்மிர்னா அப்படின்னு. அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீசருக்கு பக்தினா, சீசரை அவங்க யாராவது ஆராதிக்கல அந்த ஊர்லன்னா கொன்னே போட்டுருவாங்க. சாதாரணம் இல்ல. அந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த சீசர் கோயிலுக்கு போய்
அங்க சீசருக்கு முன்பதாக தூபம் காட்டி சீசரை ஆராதனை பண்ணி அவருக்கு சீசரே கர்த்தர்னு கும்பிடு போட்டு வரணும். வரும்போது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் அந்த ஊர்ல உங்களுக்கு வேலையே கிடைக்கும். இந்த ஊர்ல நீங்க பிசினஸ், நம்ம ஊர்ல ஆதார் கார்டுலாம், அந்த ஆதாருக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு கார்டு, ஒரு அந்த ஊரினுடைய அடையாளமே அதான், அந்த சர்டிபிகேட் இருக்கணும். நீ கடை வச்சிருந்தா அந்த சர்டிபிகேட் தொங்கி இருந்தாதான் உன் கடையிலேயே வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட், அது ரொம்ப வேலிட் சர்டிபிகேட் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு. என்ன பண்ணணும் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு? சீசருக்கு தூபம் காட்டி அவர் ஆராதனை பண்ணி சீசரே கர்த்தர்னு சொல்லி அவர் கும்பிடு போட்டு வாங்கிட்டு போகணும் அந்த சீசர். இத அங்க இருந்தா, அப்படி இருந்தா தான் பிசினஸ் செய்ய முடியும். இல்லைன்னா பெரிய பெரிய ஆபத்துங்கள்லாம் இருக்கு. உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க, உங்களுக்கு கொலை கூட பண்ணிடுவாங்க. சீசருக்கு உண்மையா இல்லாதவங்க ஸ்மிர்னால வாழவே கூடாது. அங்க பாத்தீங்கன்னா நிறைய யூதருங்க அந்த ஊர்ல இருந்தாங்க. யூதர்களை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப விரோதமா இருந்தவங்க யார் தெரியுங்களா? யூதருங்க. ஏன்னா மேசியாவை அவங்க ஏத்துக்கல, இயேசு அவங்க நம்பாததுனால இயேசுதான் கடவுள்னு அந்த கிறிஸ்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க இந்த யூதருங்க தான். அந்த யூதருங்க ஸ்மிர்னால நிறைய பேர் இருக்காங்க, பணக்காரங்க. அந்த யூதருங்க பணக்காரங்களா இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிறிஸ்தவங்களை போட்டு கொடுக்கறது தான் அவங்களுக்கு வேலை. பணக்காரலா இருக்கும்போது அந்த ரோம் அரசாங்கம், அந்த கவர்னர், அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட எல்லாம் அவங்களுக்கு நல்ல பேரும் உறவும் இருந்ததுனால இந்த கிறிஸ்தவங்களை எப்படியாவது போட்டு கொடுத்து அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க பண்றது இல்லை, எப்படி பண்றது இல்லைன்னு அவங்கள துன்புறுத்துறது தான் இந்த யூதர்களுக்கு வேலை. நிறைய யூதர்கள் அங்க இருந்தாங்க. இதான் அந்த சபை, அந்த நகரத்தினுடைய நிலைமை. சரி, இந்த நகரத்தை பார்த்துட்டோம். அந்த சபைக்கு வரும். ஸ்மிர்னா அப்படின்ற சபை. இந்த சபையை ஆரம்பித்தது யாரு அப்படின்னா நமக்கு தெரியாது யார் ஆரம்பிச்சாங்க. பைபிள்லயே ஒரே இடத்துல இந்த சபையை பத்தி போட்டிருக்கிறது ரெவலேஷன்ல மாத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் சரி, வேற எந்த நிருபத்திலையும் ஸ்மிர்னா பத்தி சபைன்ற விவரமே நமக்கு இல்லை. என்ன ஒரு க்ளூ நமக்கு கிடைக்குதுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:20 படிங்களா. பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபை பட்டணத்துல அவர் 3 வருஷம் வல்லமையான ஊழியத்தை அவர் செய்தார். அந்த ஊழியத்தின் விளைவாக என்ன நடந்துச்சுன்னு அந்த வசனத்துல போட்டிருக்கு. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் 20 படிங்க, ஒரே ஒரு வசனம் படிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆசியா முழுவதும், பவுல் ஆசியா முழுவதும் கேள்விப்பட்டதுன்னு வந்துச்சுங்களா, வருதுங்களா? 22 படிங்க. தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எஸ்தாவையும் மக்கெதோனியா அனுப்பிவிட்டு. சரி, அதுல ஒரு வசனம் வருது, நீங்க பாத்துக்கலாம். கர்த்தருடைய வசனம் 27. ஓகே. இதனால் நம்முடைய தொழில் கற்று போகும்படி அபாயம் நிறைவேற்றும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானுடைய கோவில் எண்ணமற்ற பொய்களுக்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவித்து அவனுடைய மகத்துவமும் அழிந்து போகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறது என்றார். சரி, அதுக்கு முன்னாடியே ஒரு வசனத்துல வருது 26ங்களா? சரி, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பவுலுடைய ஊழியம் எபேசு பட்டணத்துல செய்த ஊழியம் முழு ஆசியாலேயே பரவ ஆரம்பிச்சுச்சு. எபேசு பட்டணத்தினுடைய ஊழியம் அப்படி பரவி முழு ஆசியால சபைகள் அப்பதான் ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு ஊழியத்தின் மூலமா தான் அந்த எபேசு பட்டணத்தின் 40 மைல் தூரம் இருக்கிற இந்த சபை அந்த டைம்ல தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு சபை இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறதோ ரொம்ப ஆபத்து, ரொம்ப டேஞ்சரஸ். இப்ப நம்ம சவுதியில, சைனால எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இருக்கிறத விட அது 10 மடங்கு இங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சீசரை அவங்க ஆராதிக்கலன்னா கொலையே பண்ணிருவாங்க, குடும்பத்தோடு எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்மிர்னா சபை இருக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலையில இருக்கிறத பாக்குறோம். சரி, எபேசு பட்டணம் மாதிரி அவங்க அன்பை இழந்து இல்ல இந்த சபை, ஆனா கிறிஸ்துவுக்காக பாடுபடுறதுக்கும் ரெடியா கிறிஸ்தவங்களா மாறி கிறிஸ்துக்காக பாடுபட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இந்த சபைக்கு அவர் கொடுக்கிற புகழ்ச்சியை நம்ம பார்ப்போம்.
உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவனாய் பொருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் நாங்களை யூதர் என்றும் சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், தமிழ்ல கொஞ்சம் மாத்தி வந்திருக்கு. தமிழ்ல ஒரு ப்ராப்ளம், சிலதெல்லாம் மாத்தி வந்துருது. உன் தரித்திரத்தையும் அறிந்திருப்பேன்னு வரணும். நீ ஐஸ்வர்யமான இருந்தோம் நீ ஏழையா இருக்கிறதுன்றது அப்படி இங்கிலீஷ்ல வர்றது இல்ல. ஐஸ்வர்யமான்றது ஒரு பிளாக்கெட்ல வர மாதிரி தான் இங்கிலீஷ்ல வருது. ஒரிஜினல் நான் என்ன அறிந்திருக்கிறேன்? உன் கிரியைகள், உன் உபத்திரவங்கள், உன் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதான் பாக்குறோம். தான் ஒரு ஆறுதல்ங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் அறிந்திருக்கிறேன். அந்த விளக்கு தண்டுகளுக்கு மத்தியில் நடமாடுற நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் அறிந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரே கும்பிடு போட்டாங்க. ஆண்டவருக்கு அவர் ஆராதனை பண்ணாங்க. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு பிரயாசத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அவர் சபையில அறிந்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அவர் அறிந்திருக்கிறாருன்னா என்ன தெரியுமா? அவர் அறிந்திருக்காருன்னா போதும், நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா அவர் அறிந்திருக்காருன்னா அவர் பார்த்துக்குவாரு. அவர் அறிந்திருக்கிறாருன்னா அதுக்கு தகுதியான வெகுமதி அவர் கொடுத்துட்டு போவார். அவர் அறிந்திருக்காரா போதும், அது தெரிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியம். அவர் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன்றாரு. உன் கிரியைகள் என்ன கிரியைகள் உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதே அந்த கஷ்டம், உயிரை புடிச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கணும். ஆனா அந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஊர்ல போய் கிரியைகள் பண்ணிருக்காங்களா? என்ன ஆச்சரியம்! அந்த ஊர்ல என்ன கிரியை உங்களால பண்ண முடியும்? நீங்க உயிரோடு இருக்கிறதே பெருசுங்க. அங்க போய் கிரியைகள் பண்ணிருக்காங்க. அந்த கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்றார். அது தெரிஞ்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய கிறிஸ்தவங்க பாருங்களேன். உன் கிரியைகள், உன் உபத்திரவங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவங்களுக்கு ஏன் உபத்திரவம், அவங்களுக்கு ஏன் துன்பம் அப்படின்னா, முதலாவது கவர்மெண்டே அவங்களுக்கு விரோதமா இருக்கு. சுத்தி இருக்கிற அஞ்ஞானிங்க அவங்களுக்கு விரோதமா, ரொம்ப முக்கியமா விரோதமா இருக்கிறது அந்த வசனத்திலே வருது பாருங்களேன். யூதர் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். யூதர் என்றும் சொல்லி யூதராயிராமல். முதலே சொன்ன மாதிரி யூதருங்க இயேசுவை நம்பாதனால என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்தவத்துக்கு விரோதமா மாறிட்டாங்க. யூதர் என்றும் சொல்லியும் அவங்க என்னவா இருக்கிறாங்க? சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறாங்க. பைபிள்லயே ரொம்ப ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதுமா தேவன் யூத ஜனங்களை செலக்ட் பண்ணி அவங்க நேசித்து, அவங்கதான் என் ஜனங்க, அவங்கதான் என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் சொன்ன அந்த ஜனங்க புதிய ஏற்பாடுல என்னவா மாறிட்டாங்க? சாத்தானுடைய. இயேசுவே அவங்கள பார்த்து சொன்னாரு, அவரை நிராகரிக்கும் போது, அவர் ரிஜெக்ட் பண்ணும் போது, நீங்க உங்க தகப்பனை சேர்ந்தவர்கள். உங்க தகப்பன் யாரு? பிசாசுடைய பிள்ளைகளா நீங்க ஆயிட்டீங்கன்றாரு அப்பவே. ஆனா இப்ப எப்படி ஆயிட்டுக்கிறாங்கன்னா, பிசாசுடைய சபையா அவங்க மாறிட்டு இருக்கிறாங்களாம். கூட்டம்னு வருது இங்கிலீஷ்ல, தி சினகாக் ஆஃப் சேட்டன். சபை, பிசாசுடைய சபையானவர்கள். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? அவங்க யூதர், நாங்க கடவுளுடைய ஜனங்க, கடவுளுக்கு பிரியமா செய்யறவங்க. ஆனா அவங்க யாரு? பிசாசுக்கு சபை. எப்படி சொல்றாரு பாருங்களேன், பிசாசுடைய சபை. ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கடவுளை ஆராதிக்கிறோம் தான் மதம் செய்யறதுங்க. மதத்தினுடைய பயங்கரம் தான். கடவுளை ஆராதிக்கிறோம், கடவுளுக்கு பிரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனா அந்த அது யாருக்கு சேவை செய்யறது? பிசாசுக்கு சேவை செய்யறது. ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கிறது. ஏன்னா இந்த யூதர்ங்க 70 AD இயேசு மரித்து 30 வருஷத்துக்கு அப்புறம் எருசலேம் பயங்கரமா அழியப்பட்டது. அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்லின் மேல ஒரு கல் இருக்காதுன்னு அவர் சொன்னார் இல்லையா? சுக்குநூறா அழிச்சாங்க அந்த டைம்ல. அதை அழிக்கும் போது யூதர்கள்லாம் செதறப்பட்டாங்க. செதறும் போது நிறைய பேர் இந்த ஸ்மிர்னாவுக்கு வந்துட்டாங்க. அங்க ரொம்ப பணக்காரா வந்தாங்க. நிறைய அங்க பிசினஸ் செஞ்சு பெரிய பணக்காரா மாறிட்டாங்க. அவங்கதான் இனிமே மேசியாவே விட்டுட்டாங்களே. மேசியா விட்டுட்டு சீசரை கும்பிடுறதா, யாரை கும்பிடுறது போடுறதுதான் போட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. சாய்பாவே அப்படி இருந்தான் இல்லைங்களா? போட்டு பெரிய பணக்காராயிட்டாங்க. அங்க பணக்காராய் அந்த கவர்மெண்ட் எல்லாம் தங்க கையில வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவ இந்த ஆரம்ப குழந்தை சபைக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க அதான் நம்ம பாக்குறோம். யூதர்கள் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா கோல் சொல்றது என்ன மாதிரி எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்கன்னா, இவங்க எந்த கடவுளையும் வணங்க மாட்டாங்க.
இந்த செவரைத்தான் இவங்க கும்பிடுவாங்க. அவிசுவாசிங்க, கடவுளே இல்லாதவங்க. இந்தவங்க எல்லாம் பரவாயில்ல, ஒரு கடவுள், இவங்க எந்த கடவுளும் வணங்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம மனுஷர்களை சாப்பிடுற மாதிரி சரீரத்தை சாப்பிடுறோம், ரத்தத்தை குடிக்கிறோம்னு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க. கம்யூனியன் அப்படி பண்ணுவாங்க. இவங்க யாராவது குடும்பங்களை பிரிக்கிறவங்க. இவங்க யாராவது ஒருத்தன் கிறிஸ்தவம் ஆயிட்டா அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, குடும்பத்தை பிரிக்கிற ஆளுங்க இவங்க. அப்படின்னு அவங்கள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி பயங்கர துன்பத்தை வர வச்சுக்கிட்டு இருந்தாங்க, யூதருங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய உபத்திரவத்தை நான் அறிவேன். அத யூதர்களுடைய எண்ணத்தை அறிகிறேன், அவங்க சொல்லும் தூஷணத்தையும். தூஷணம்னா என்ன? திட்டுறது இல்ல, பிளாஸ்பமி இங்கிலீஷ்ல, கடவுளுக்கு விரோதமா செய்யற பெரிய பாவம் தூஷணம். ஏன் தெரியுமா தூஷணம்? உண்மையான சபையும் சரி, உண்மையான கிறிஸ்தவ மதத்துக்கும் விரோதமா ஏதாவது செஞ்சோம்னா அது கடவுளுக்கு விரோதமா செஞ்ச மாதிரி அது தூஷணம். அதான் பவுலை பார்த்து, பவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்றாரு. ஏன்னா சபைக்கு விரோதமா ஏதாவது செஞ்சோம்னா அது தூஷம். உண்மையான கிறிஸ்தவத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சோம்னா தூஷணம். அவங்களுடைய தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அவங்க தங்களை யூதருங்க சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்க பிசாசுடைய சபை, அது பிசாசுடைய சபைன்றாங்க. என்ன பயங்கரம் யோசிச்சு பாருங்க, பிசாசுடைய சபை. ஏன்னா அவங்க உலகத்துக்கு தகுந்தவங்க. அவங்க எல்லாம் என்ன, அவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, சீசருக்கு கும்பிடு போடுறதுல என்ன நினைக்கிறீங்க? அங்க ஒரு சபை இருந்திருக்கு, யூதர்களுடைய சினகாகன்னு இல்லைங்களா, ஜப ஆலயம். அவங்களுடைய ஜப ஆலயம் அங்க ஒண்ணு இருந்திருக்கு. அது எப்படி அவங்க சீசர் கும்பிடு போட்டிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா போட்டிருப்பாங்க. பேரு மதம் வச்சிருக்கவங்க உலகம் போற விதத்துல தானுங்க போறது. எல்லாரும் அப்படி போறாங்களோ, இந்த சபைகள்லாம் எவ்வளவு சபைகள் அப்படி போறது இல்ல, கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, உலகத்துக்கு ஏற்றபடி அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யூத மதத்தினுடைய நோக்கம் கிறிஸ்தவ மதம். யூத மதத்தினுடைய எல்லை குறிக்கோள் கிறிஸ்தவ மதம். ஒரு உண்மையான ஒருத்தன் யூதனா இருந்தான்னா அவன் கிறிஸ்தவனா மாறி இருக்கணும். அப்படி அவன் மாறல, கிறிஸ்துவை ஏத்துக்காம அவன் தொடர்ந்து யூதனா இருக்கிறானா அவன் கடவுளை விட்டு பிரிந்து போய் பிசாசுடைய சபையில சேர்ந்தவன். அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா யூத மதமே ஒரு நிழல் மாதிரி, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு நிழல் மாதிரி யூத மதம். அந்த யூத மதம் எங்க முடியணும்? கிறிஸ்தவத்துல முடியணும். அதுக்காகத்தான் இயேசு நிறைவேறுதலா வந்தாரு. ஆனா அந்த இயேசுவை வேணான்னு நிராகரிக்கும் போது அவங்க என்னவா மாறிடுறாங்க? பிசாசுடைய சபையாக மாறிடுறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய குழப்பம் தேச எல்லைக்கு இருக்கு, தெரியுங்களா இது? ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய சபைகளை சொல்லுவாங்க, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள், இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்க, யூதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நம்ம ஊர்ல. ஆனா ஏன் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணலாம், யாருக்காக? இந்தியா மானம் திரும்பணும், எருசலேம். ஆனா யூதருங்க, எருசலேம், இஸ்ரேல்னு ஒன்னும் பெருசு இல்ல. இப்போ அவங்க பிசாசுடைய சபையாக மாறிட்டாங்க இயேசுவை ஏத்துக்காததுனால. இது தேச லெவல்ல பெரிய ப்ராப்ளம். அமெரிக்காலாம் என்ன செய்ய தெரியுங்களா? அமெரிக்காலாம் நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன பாம்பு போட்டாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு அமெரிக்கா பண்ணுது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க தேவனுடைய ஜனங்க. இஸ்ரவேலை நம்ம காப்பாத்தணும்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு முழு அரேபு தேசங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டாங்க அமெரிக்கா. முழு அரேபு தேசம் எல்லாம் ஏன் அவங்க விரோதமா இருக்கு? அவங்களெல்லாம் கிறிஸ்தவம் ஏத்துக்காத காரணம் என்ன? இவங்க இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க பிசாசுடைய சபைன்றார். உங்களுக்கு புரியுதுங்களா பாயிண்ட்? பிசாசுடைய இயேசுவை ஏத்துக்காத யூத மதம் பிசாசுடைய சபை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது முக்கியமான பாயிண்ட். அதனால எருசலேமுக்கு ஒரு ஸ்பெஷல்லா இல்ல, அவங்க ஒரு தேவ ஜனங்களா இல்ல, ஆண்டவர் பிசாசுடைய சபைன்றார். எல்லாருக்கும் இந்தியாவுக்கு ஜெபம் பண்ற மாதிரி தான் எருசலேமுக்கு ஜெபம் பண்ணணுமே தவிர ஒரு ஸ்பெஷல் ஒண்ணுமோ இஸ்ரவேலுக்கு இல்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அவரு தொடர்ந்து என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய கிரியைகளை அறிவேன், உங்களுடைய உபத்திரவங்களை அறிவேன், உங்களுடைய தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். தரித்திரம், அந்த வார்த்தை தரித்திரம்ன்றதுக்கு 2 வார்த்தை இருக்கு. இந்த கிரீக் லாங்குவேஜ்ல 2 வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை ஒரு பினியா அப்படின்ற ஒரு வார்த்தை
தரித்திரம்னா எங்களுக்கு என்னங்க, கைக்கும் வாய்க்கும் தாங்க இருக்கு. அடிப்படை தேவைதான். ஒன்னும் சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதுவும் தரித்திரம் தானே, கஷ்டம். அதுவும் தரித்திரம் தான். ஆனா இங்க போட்டிருக்கிற வார்த்தை டோகோஸ்ன்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா அப்ஜெக்ட் பாவர்ட்டின்னுவாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லை, பிச்சைக்காரத்தனம். பிச்சை எடுக்கணும், துணி கூட இல்ல, எல்லாம் கிழிஞ்சு போன துணிங்க தான் போட்டுக்கணும். சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த தரித்திரத்தை பத்தி இவர் அங்க பேசுறாரு. அந்த சபை அந்த அளவுக்கு தரித்திரத்துல இருக்கு, ரொம்ப தரித்திரம், ரொம்ப தரித்திரம். ஏன் அந்த மாதிரி ஊர்ல எப்படிங்க தரித்திரமா இருக்க முடியும்? ரொம்ப செழிப்பான ஊர் ஸ்மிர்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஊர், அது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஊர். ஏன் தெரியுமா? ஒரே காரணம், இயேசு மேல அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கைனால ரொம்ப தரித்திரத்துக்கு போயிட்டாங்க. ஏன்? அவங்க போய் அந்த சீசருக்கு போய் கும்பிடு போட முடியாது, அந்த சர்டிபிகேட் அவங்க வாங்க முடியாது. இயேசுக்கு உண்மையா இருந்தா அப்படி செய்ய முடியாது. வெறும் வாயிலா செஞ்சிடலாமான்னு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் செய்ய முடியாது. செய்யாததுனால, அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இல்லாததுனால எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் பிசினஸ் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியாம தரித்திரத்துக்கு உள்ளாயிருக்காங்க. பாவம், சாப்பாட்டு கூட வழி. அப்ஜெக்ட் பாவர்ட்டினா பாவர்ட்டி. இயேசுக்காக தரித்திரத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அந்த நகரத்திலேயே ரொம்ப தரித்திரமா அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல தரித்திரமா இருந்தோம்னா உங்ககிட்ட யாரும் நீங்க அந்த சர்டிபிகேட் இல்லைன்னா யாரும் உங்ககிட்ட வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க, உங்ககிட்ட பிசினஸும் செய்ய மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க. உங்க சொத்து, உங்க வீடு, ஏதாவது உங்க வீடை திருடலாமான்னு பார்ப்பாங்க. அந்த ஊர்லயே நீங்க இருக்கக்கூடாததுக்கு எல்லாத்தையும் செய்வாங்கன்னு வைங்களேன். அப்பனா அந்த மாதிரி ஒரு தரித்திரத்திலையும் இயேசுவை நம்பி இருக்கிற ஒரு சபை. உங்க கிரியைகள் நான் அறிவேன், உங்க உபத்திரவத்தை அறிவேன், அந்த தரித்திரத்தையும் ஒரு வேளை சாப்பாடுக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றார். எஸ், ஏன்னா நல்லா சொல்றாரு பாருங்களேன், என்ன ஆறுதலா இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ, என் தரித்திர சாமிக்கு தெரியுதா, என்ன ஆறுதலா இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் விட அவங்கதான் ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கணும். ஏன்னா இந்த மதம் யாருக்கே வேணும்? யாருக்கு வேணும்? இந்த துன்றதுக்கு சாப்பாடு இல்ல, போடுறதுக்கு துணி இல்ல, பரலோகமா ரட்சிப்பான், பாவம் பண்ணிப்பான். யாருக்கு வேணும் இந்த மதம்? போப்பான்னு கழுவி விட்டு போயிருக்கணும். ஆனா அவங்க கொஞ்சம் கூட விடாம இயேசுக்கு இன்னமும் உண்மையா சபையா இயேசுவை சேவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் பாக்குறேன். உங்க தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். இன்னொரு ஒரு டச்சிங்கா சொல்ற மாதிரி அவர் சொல்றார். ஏன்னா நானும் மதித்தேன், நானும் பிறந்தது மாட்டுக்கொட்டாயில தான் பிறந்தேன், நானும் இந்த உலகத்துல இருக்கும்போது ரொம்ப ஏழையா தான் இருந்தேன், சாப்பாடுக்கும் எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு, மனித குமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லாம தான் நான் இந்த உலகத்துல இருந்தேன். நான் அறிவேன், நான் பாக்குறதுனால மாத்திரம் எனக்கு தெரியறது இல்ல, நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். உங்க தரித்திரத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். வயிறு பட்னி படுறது, கஷ்டப்படுறது எனக்கும் தெரியும், அந்த கஷ்டம் நானும் அதை பட்டிருக்கேன், நான் அறிவேன் அப்படின்றாரு. ஐ நோ. சரி, ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் மாதிரி அந்த சபைக்கு பேசி அவங்க ஆறுதல் படுத்துறார். ஆனா அவர் சொல்றாரு தரித்திரம் அப்பதான் அப்புறம் தான் வருது, பிராக்கெட்ல வர மாதிரி, உங்க கிரியையும் உங்க உபத்திரத்தையும் உங்க தரித்திரத்தையும் அறிவேன், ஆனால் நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறீர்கள் அப்படின்றார். நீங்க பாக்குறதுக்கு என்னுடைய கண்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்கார மாதிரி எனக்கு தெரியுறீங்க. ஆனா இன்னொரு சபை அவருக்கு கடிந்து கொள்ளும் போது 3:17 படியும், நிர்வாகியில் உள்ளவனும் படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நாம் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தம். அந்த சபை என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்க எவ்வளவு பெரிய பணக்கார பாரு, எவ்வளவு ஐஸ்வர்யம் எங்களுக்கு இருக்குது பாரு, எவ்வளவு நல்லா வசதி எங்களுக்கு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியற தெரியுமா? நிர்வாணமா துணி கூட போடாத ஒரு பிச்சைக்காரங்க இருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் என் கண்ணுக்கு நீ தெரியும். காணாத உலகத்துல பாருங்களேன், நம்ம காண்றதுதான் உண்மை இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இயேசு பாக்குற விதத்தை நீங்க பாருங்களேன்.
இந்த சபை ஏழை சபை, துணி கூட இல்லாம கஷ்டப்படுற ஒரு சபையை பார்த்து நீங்க ஐஸ்வர்யவான்கள் அப்படின்றாரு. அந்த லோடேஷியா ஆப்போசிட், அவங்க பணக்காரா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க நிர்வாணிங்க துர்பாகிங்களா இருக்கீங்க அப்படின்றாரு. ஆனா யாரு உண்மையான ஐஸ்வர்யவான்? உலகத்துல நிறைய பேர் இவங்க தான் பணக்காரர், அவங்க தான் பணக்காரன்னு. யார் தெரியுமா உண்மையான ஐஸ்வர்யவான்? உயிர்த்தெழப்பட்ட எல்லாத்துக்கும் அதிபதியான கிறிஸ்து யார பார்த்து நீங்க பணக்காருன்றாரோ அவங்க தாங்க பணக்காரு, இல்லைங்களா? பணம் இருக்குது, கிருபை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எப்ப பாரு மரண பயம், ஒரு நிமிஷத்துல அவன் சொத்தெல்லாம் விட்டு சாக போற, அவனா பணக்காரன் இல்ல. இயேசு யார பார்த்து பணக்காரன்? உனக்கு கிருபை, சமாதானம், சொத்து, நித்திய பொக்கிஷம் அவனுக்கு இருக்கிறது, ஒரு நித்திய பொக்கிஷம் அவனுக்கு இருக்கிறது. இயேசு சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உங்களுடைய சொத்தை சேர்த்துக்காதீங்க, பரலோகத்துல உங்களுடைய சொத்தை சேர்த்து வைங்கன்ற மாதிரி நான் பரலோகத்துல இருந்து பார்த்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பரலோகத்துல எவ்வளவு பெருசு தெரியுமா? நீங்க ரொம்ப பணக்கார ஆயிட்டீங்க பரலோகத்துலன்ற. அதை பார்த்தா அவங்களுக்கு சொல்ற, நீங்க ஏழை நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப பணக்காரப்பா. இந்த தரித்திரத்தை உலகத்துல நான் அறிந்திருக்கிறேன், ஆனா நீங்க ரொம்ப பணக்கார ஆயிட்டீங்க, எவ்வளோ பணக்கார ஆயிட்டீங்க. அப்படித்தான் அவர் பாக்குறது. இயேசு பாக்குற விதமே அதான. ஒரு விதவை வந்து எல்லாம் பணக்காரங்க வந்து அவங்களுக்கு இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து போட்டு போனாங்க, இல்லைங்களா? ஏதோ கொஞ்சம் தூக்கி போட்டு போனாங்க. ஆனா அந்த விதவை தனக்கு உள்ளது உரியதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அதுதான் பெருசா கொடுத்துச்சுன்றாரு, அதுதான் பெரிய இது பண்ணுச்சுன்றாரு. அந்த மாதிரிதான் இயேசு உங்களை பார்த்து நீங்க தான்ப்பா பணக்கார, உண்மையான விசுவாசிங்க, உண்மையான சமாதானம் உங்களுக்கு இருக்கு, உண்மையா சத்தியம் பேசுற சபை இருக்கு, உண்மையான பக்திவான்களுடைய ஒரு சபை இருக்கு, நீங்க தான் பணக்காரங்க. என் கண்ணுக்கு அப்படித்தான் தெரியுது. நம்ம சபைக்கு என்ன லேபிள் கொடுப்பாரு? கிரேஸ் ரிஃபார்ம் சர்ச், நீங்க பணக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப ஏழை அப்படின்னு நம்மள சொல்லுவாரா? இல்ல நீங்க ஏழைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ரொம்ப பணக்காரங்க எப்படி சொல்லுவாரு? அதை நம்ம தான் நினைச்சு பார்த்துக்கணும். பரலோகத்துல நம்ம எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுக்குரிய காரியங்கள் எந்த அளவுக்கு பணக்காரா இருக்கிறோம், அதை நம்ம தான், ஆண்டவருக்கு தான் தெரியும், இல்லைங்களா? ஒரு பெரிய பணக்காரன் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், ஆத்மாவே நிம்மதியா இரு, லைஃப்ல நீ செட்டில் ஆயிட்ட அப்படின்னாரு. அவர் பார்த்து என்ன சொன்னாரு? முட்டாளே, மென்டல், இன்னைக்கு நீ செத்தன்னா உன் சொத்தெல்லாம் எங்க போகுது? தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இல்லாத எல்லாருக்கும் அந்த கதி தான் நடக்கும். எஸ், தேவனிடத்துல ஐஸ்வர்யமா இல்லாதவர்கள், தேவன் பார்வையில பணக்காரா இல்லாத எல்லாருக்கும் அதுதான் நடக்கும். திடீர்னு விட்டு போவாங்க அவங்க ஆசையா சேர்த்து வச்சது அப்படின்னாரு. எஸ், அந்த மாதிரி நம்மளதான் யோசிச்சுக்கணும். சில பேர் நீங்க உண்மையாவே ரொம்ப கஷ்டத்தை, தரித்திரத்தை அனுபவிக்கிறீங்க, அவ்வளவு வசதிதான் அவங்களுக்கு இல்ல. ஆண்டவர் என்ன ஆறுதலா சொல்றாரு பாருங்க, உங்க தரித்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கண்ணுக்கு நீங்க அப்படி தெரியல, அது எவ்வளவு ஆறுதல். சரி, கடைசியாக அவங்களை புகழ்றத பார்த்தோம், அவங்களுக்கு கொடுக்கிற கட்டளைய நம்ம பார்ப்போம். நம்ம இப்ப என்ன நினைக்கலாம்னா, நீங்க எவ்வளவு பத்திரப்படுறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு தரித்திரத்தை அனுபவிக்கிறீங்க. நம்ம போதகர் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு செழிப்பு காலம் பிறக்க போகிறது என் அருமையானவர்களே, பெரிய வளர்ச்சியின் காலம் வரப்போகிறது, அந்த காலம் வரப்போகிறதுன்னு புடுபுடுக்கார மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்ல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆச்சரியம். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு இன்னும் கஷ்டம் வரப்போகுது. எப்படி இருக்கும்? இன்னும் வரப்போ ரெடி ஆகுங்கன்றார். பாருங்களேன், அதான் ஆச்சரியம். படிங்க 10வது வசனம். நீ படப்போகிற பாடங்களை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இங்க பாருங்களேன், நீ பட போற பாடுகளை குறித்து, வரப்போற பாடுகள் இன்னும் வரப்போகுதுன்றாரு, அதை குறித்து பயப்படாதே, பயப்படாதே. அதிகமா வரப்போகுது. ஒரு இந்த பாடுகள்ல இருந்து விடுதலை அவர் சொல்லலாம், இந்த பாடுகள்ல இருந்து இன்னமும் அதிகமா இருப்போம். அதான் ஒரு கிறிஸ்தவ வெற்றின்றது நமக்கு இதுல இருந்து விடுதலை வர்றது இல்லைங்க. நம்மள செழிப்பா கஷ்டப்படுறோம், அதுல இருந்து செழிப்பு இல்ல, நம்ம கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு, அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் பெரிய செழிப்பை கொடுக்க போறாருன்னு இல்ல. சில டைம்ல செஞ்சாலும் செய்யலாம். ஆனா உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? அந்த பாடுகள்ல இருந்து அதை சகித்து அனுபவித்து அதனை கடந்து வர்றது தாங்க வெற்றி. அதை கடந்து வெளியே வர்றது மரணமா கூட இருக்கு. அப்படியே அதுல கஷ்டப்பட்டு சகித்து செத்து கூட போகலாம், ஆனா அதுதான் வெற்றி. அப்படித்தான் அவர் பாக்குறாரு. சரி, தொடர்ந்து படிங்க.
இதோ நீங்கள் இதோ beholdன்னு வருது. இதோ உங்களுக்கு வரப்போது பாருங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையா இரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என்ன எப்படி இருக்கும் அந்த சபைக்கு? ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீ வரப்போற காரியத்தை குறித்து பயப்படாத, உபத்திரவத்தை அறிவேன், நீ கஷ்டப்படுற, ரொம்ப ஏழையா இருக்க நான் அறிவேன், நான் வரப்போற காரியத்தை குறித்து பயப்படாத. உங்கள சில பேரு பிசாசானவன் ஜெயில போட போறான். ஜெயில போட போறான்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். என்ன தெரியுமா, உங்கள சில பேர் சாவ போறாங்கன்றாரு. அவ்வளவு. ஏன்னா ஜெயில போடுறதுனா எதுக்கு? விசுவாசத்துக்காக ஜெயில போட போறாங்க. ஜெயில இருந்து விடுதலை வர்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? சீசரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்தாதான் முடியும், இல்லைன்னா வெளியே வர முடியாது. இவங்க சொல்லுவாங்களா அப்படி? சத்துதான் போவான். உங்கள சில பேர் சாக போறான். அதான் சொல்றேன். எப்படி இருக்கும் அந்த சபை யோசிச்சு பாருங்க. சோதிக்கப்படும்படிக்கு உங்கள சில பேர். ஆனா பயப்படாதே. என்ன பயப்படாத? பிசாசானவன் உங்களை சோதிக்க போறான், ஜெயில போட போறான், சில பேர் சாக போறீங்க, பயப்படாதே. அப்படின்னா பயப்படாதுன்னா அதனால நம்ம ஒண்ணும் நடுங்காம, கையெல்லாம் வேர்க்காம, இதெல்லாம் உடம்பெல்லாம் வேர்க்காம நடுங்காம அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அதை பத்தி சொல்லல. பயப்படாதுன்னா என்னை விட்டு பின்வாங்கி போயிடாது. நமக்கு அதெல்லாம் ஏற்படும், பயம்தான் இயற்கையை ஏற்படும். ஆனா என்னை விட்டு பின்வாங்கி போகாத, எனக்குள்ள இருக்கிற கடமைகளை செய்ய தவறாத. அதுதான் அவர் சொல்றார். பயப்படாதே, உன் கடமைகளை தவறாத. பயப்படாத. ஒண்ணு நெகட்டிவா பயப்படாத. ஆனா என்னவா இரு நீ? மரண பரியந்தம் உண்மையாரு. அதனாலதான், ஏன்னா ஜெயில போட்ட உடனே அவங்க துன்பத்தை 10 நாள் துன்பத்தை அனுபவிக்க போற. மரண பரியந்தம் ஒரு செத்தாலும் சாவ, ஆனா அது வரைக்கும் நீ உண்மையாரு என்றார். என்ன ஆண்டவரே, துன்பத்தை அனுபவிக்கிறோம், ஊர்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், ஏழையா இருக்கிறோம், நீ எங்களை பார்த்து இன்னும் சில பேர் ஜெயில போட போறாங்க என்ன போறீரு, பயந்துகிட்டு இருக்கோம், மூச்சை பிடிச்சிட்டு ஜெயில போட போறாங்க, சில பேர் சாக போறாங்கன்னு எப்படி ஆண்டவரே பயப்படாம இருக்கிறது? அப்படித்தானே கேட்கணும்னு தோணும். எப்படி பயப்படாம இருக்கிறது? அதுக்கு 2 காரணம், 2 பதில் கொடுக்கிறார். முதலாவது என்னன்னா, யார் அவங்கள ஜெயில போட போறது? பிசாசானவன். முதல்ல பிசாசு பேர் ரெவலேஷன்ல வருது. இனிமே அவர் பேர் அடிக்கடி வரப்போகுது, பாத்துக்கோங்க. ஒரு கிறிஸ்தவ சபைக்கு விரோதமாக யூதருங்க கிளம்பலாம், ரோமருங்க கிளம்பலாம், ஆனா அது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து நடத்துறது யாரு? பிசாசானவன். அவன் தான் எல்லாரையும் சொல்றான். அவன் போய் உங்களை ஜெயில போட போறான். ஆனா எது குறித்து நீங்க பயப்படக்கூடாது. எது வரைக்கும் மரண பரியந்தம் உண்மையா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா 2 பதில். முதலாவது என்ன தெரியுமா? என்னதான் சத்ரு உங்களை தாக்குனாலும் அந்த தாக்கம் கடவுளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. ஏன்னா எத்தனை நாள் ஜெயில போடுவான்? 10 நாள். யார் முடிவு பண்ணது 10 நாள்னு? பிசாசா முடிவு பண்ணுச்சு? நான் முடிவு பண்ணிருக்கேன். 10 நாள் நீங்க ஜெயில இருக்கணும், நான் முடிவு போறீங்க. அதுக்கப்புறம் 11ஆவது நாள் வரப்போகுது. அதை நினைச்சு நீ பயப்படாத. உன்னை மிஞ்சி உன் சோதனை உன்னை தாங்குற அளவுக்கு தான் எந்த சோதனையும் வரும், தவிர உன்னை மிஞ்சி எந்த சோதனையும் நான் உனக்கு கொடுத்துட மாட்டேன். 10 நாள் உன்னால தாங்க முடியும், அதனால பயப்படாது. நீங்க சோதிக்கப்படும்படிக்கு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன், அதனால பயப்படாது. ஏன்னா இறையாண்மை உள்ள கர்த்தர் நான் அனுப்புறேன். நான் தான் பிசாச கொஞ்சம் செயின் கொடுத்து அனுப்புறேன். ஏன்? உங்க நல்லதுக்கு நீங்க சோதிக்கப்படணும் என்பதற்காக அனுப்புறேன். அதனால பயப்படாது. யோபு கதையில வருது இல்லைங்களா? யோபு கதையில பிசாசானவன் வந்த உடனே அவன் எங்க போயிருந்தேன்னா ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தான். யார விழுங்கலாமோன்னு பார்த்து சுத்திட்டு இருந்தான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சும்மா இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? அவரே தூண்டி விடுற மாதிரி, யோபுவை பாத்தியா? ஏன் ஆண்டவர் அவனுக்கு ஐடியா கொடுக்கறாருன்னு நம்ம கேட்கலாம். யோபுவை பாத்தியா அப்படின்னு. பார்த்தேன். நீ என்ன அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிற, அதனாலதான் அவன் நல்லா இருக்கிறான். சரி, போய் எடுத்து போய் பாரு. ஏன்னா கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் சாத்தானுக்கு அடிக்கடி ஒரு சேலஞ்சு, தெரியாத உலகத்துல என்ன கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? உண்மையான விசுவாசிகளை உன்னால ஒரு மண்ணும் செய்ய முடியாது. உன்னால உண்மையான விசுவாசத்தை எடுக்கவே முடியாது. எத்தனை தடவை ட்ரை பண்ணு, ஃபெயிலியரா தான் நீ வருவ. இப்ப ட்ரை பண்ணி யோபு கிட்ட பாக்கலாம். ட்ரை பண்ணு. பேதுருக்கிட்ட ட்ரை பண்ணு. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன்னை பிசாசு புடமிடும்படிக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டானா,
பேதுரு அதை பார்த்துட்டு, ஆண்டவரே பர்மிஷன் கொடுக்கல தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு தோணுது. இல்ல, நான் கொடுத்தேன், ஆனா உனக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? பேதுரு உண்மைன்னு தெரியாதா? விசுவாசின்னு தெரியாதா? ஏன் கொடுக்குறாரு பர்மிஷன்? ஏன்னா சாத்தானு கொடுக்குற சவால் அவர். இப்ப ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடிஞ்சா. உண்மையான விசுவாசத்தை அவனால அடிக்க முடியாது. அதை பலப்படுத்திட்டு தான் ஏமாந்து போவான் திருப்பி. ஐயோ, நான் செஞ்சதுனால இவன் பெரிய விசுவாசியா மாறிட்டாங்க. ஆனா திருப்பி செஞ்சுட்டு ஏமாந்துதான் போவான். அதனால தான் நான் 10 நாள் கொடுத்திருக்கிறேன், சோதிக்கப்படும்படி. அதனுடைய விசுவாச வளர்ச்சியில முடியும், சாத்தானுடைய தோல்வியில முடியும். ஆனா நீ மரணம் வந்தாலும் பயப்படாம தான். ஏன்னா அது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. முதலாவது, நான் இறையாண்மை உள்ள தேவன். 10 நாள் அது அதனோட அளவை வைத்தவர் நானு, அது கூட மாட்டேன். 2வது காரணம், அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய மனச இந்த உலகத்துல வைக்காத, என்னுடைய வாக்கு தத்துவத்துல, என்னுடைய இலக்கின் மேல, கிறிஸ்தவ இலக்கின் மேல எப்ப பார் வைத்திரு. அப்போ எந்த சோதனை வந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்டேன். முதலாவது, எந்த சோதனை வந்தாலும் என் திட்டத்துல, என் அளவுல தான் வருது, நான் அனுபவிச்சுதான் வருதுன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்ப நீ பயப்பட மாட்டேன். 2வது என்ன பண்ணணும்? உன்னுடைய நம்பிக்கைய உன்னுடைய இலக்குல வை. என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? மரணபடியந்தும் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஜீவ கிரீடத்தை நான் மரணபடியந்தும் நீ உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு தான் காரணம். சோதனையில இருந்து மேற்கொண்டு வர்றதுக்கு, மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருக்கிறதுக்கு இது 2 தான் முடியும். என் வாழ்க்கையில என்ன அனுப்பிச்சாலும் ஆண்டவர் நல்லதுக்காக, அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா வருதுன்னு புரிஞ்சுக்கணும். 2வது என்ன தெரியுங்களா? அவர் நம்மளுடைய மனசை எப்ப பார் நம்ம இலக்கின் மேல வைத்திருக்கணும். மேலான காரியங்கள் மேல வைத்திருங்க. மேலான காரியங்கள் மேல உங்க எண்ணம் இருக்கட்டும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? அப்படி இருந்தாதான் இங்க நீ சந்தோஷமா இருக்க முடியும். சோதனைகள் மத்தியிலயும் நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா இதுலயே மனசு வச்சிருந்தா நீ எப்ப பாரு முறுமுறுக்கிற கிறிஸ்தவன், சோபான கிறிஸ்தவனா தான் நீ இலக்கின் மேல. மரண பரியந்த உண்மையாரு, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஜீவ என்னுடைய கிரீடத்தை நோக்கி நான் ஓடுகிறேன் பவுல் சொல்லியா? எனக்காக காத்திருக்கிறது ஜீவ கிரீடம்ன்றாரு. நல்ல போராட்டத்தை நான் செய்து முடித்தேன்றாரு. ஏன்? ஜீவ கிரீடத்தின் மேல. நம்ம கிறிஸ்தவங்களா நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆசைலாம் என்ன இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் நம்ம கொடுக்குற வெகுததி மேல நம்ம ஆசை இதெல்லாம் இருக்கணும். நம்ம ஓட்டத்தை முடிச்சவங்க கொடுக்க போறாரு. அதை பார்த்தா நம்ம தியாகத்தை இதெல்லாம் செய்து நம்ம வளர முடியும். ஏன்னா ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு எந்த ரிவார்டும் இல்லை, ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்கு தான். அந்த அந்த ஸ்மிர்னா பட்டத்துல ஒலிம்பியன் கேம்ஸ் எல்லாம் நடக்கும், எபேசிய பட்டம் மாதிரி. அந்த ஓடும் போது ஓடி போனவொன்னு அவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பான், அந்த ரீத் மாதிரி. அதெல்லாம் அழியிற போற கிரீடம். ஆனா இயேசு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிற மாதிரி. அது கிரீடம் என்ன? ஜீவ கிரீடம்னா என்ன? ஒண்ணும் இல்ல, பரலோகம். எபேசு பட்டணத்துக்கு அவர் என்ன சொன்னாரு? நீ உண்மையா மேற்கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கொடுக்குறேன்றாரு? ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறேன். அது பரலோகத்துக்கு ஒரு பேர். இங்க பரலோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஜீவ கிரீடம். உனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கிறேன், நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன். மரண பரியந்த நீ உண்மையாவா, நித்திய கிரீடத்தை கொடுக்கிறேன். பரலோகத்தை அவனுக்கு கொடுக்கிறேன் வா. அவங்களுக்கு தான், மேற்கொள்ளுகிறவங்களுக்கு தான், மரண பரியந்த உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவ கிரீடம். அது மாத்திரம் இல்லாம என்ன சொல்ற தொடர்ந்து? இது நமக்கு, இதுவரை அவங்களுக்கு கொண்டு இல்லப்பா. ஆவியானவர் யாருக்கு சொல்றது? ஸ்மிர்னா சபைக்கு இல்ல, யாருக்கு? சபைகளுக்கு சொல்லுகிறதே. காதுள்ளவன் கேட்கப்படுவான். அப்புறம் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கப்படுவான். நம்மளுக்கு எல்லாம் காது இருந்தா நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். என்ன? நாம பயப்படக்கூடாது சோதனைகளுக்கு. 2வது, சோதனைக்கு வரும்போது பயப்படக்கூடாது. மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருக்கும். ஏன்னா முதலாவது மரணம்னு ஒண்ணு இருக்கு, 2வது மரணம்னு ஒண்ணு இருக்கு. பைபிள் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. முதலாவது மரணம் எல்லாருக்கும் வரப்போகுது, நல்லா இந்த உலகத்தை விட்டு சாக போறோம். 2வது மரணம் நித்திய அக்கினி கடல், பயங்கரமான பிசாசுகளோடு வாழுகிறது, பாவிகளோடு வாழ்றது, பயங்கரமான அக்னி கடல். அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம ரெவலேஷன்ல. அதான் 2வது மரணம். யாரெல்லாம் 2வது மரணத்துக்கு போவாங்க தெரியுமா? நம்ம முதலாவது மரணத்தை எப்படி சந்திக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்ம 2வது மரணத்தை சந்திப்போமா இல்லையான்னு இருக்கு. முதலாவது மரணத்தை ஜீவ பரியந்தம் இயேசுக்கு உண்மையா இருந்து சந்திக்கிறவங்க யாருமே 2வது மரணத்தை சந்திக்க மாட்டாங்க.
இன்னொரு சொல்றேன், முதலாவது மரணம், மரணத்தின் வரைக்கும் இயேசுக்கு உண்மையா இருந்து சாகுறவங்க ரெண்டாவது மரணத்தை சந்திக்க மாட்டாங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்தின் ஆசைகள், உலகத்தின் ஆசைகளையே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு முதலாவது மரணத்தை சந்திக்கிறவங்க ரெண்டாவது மரணத்தை தான் போவாங்க. இங்க தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் ரெண்டாவது மரணத்தை இழக்கத்தான் போறான். இந்த பிரபஞ்சத்தின் காரியம் இயேசுக்கு உண்மையா இருக்கிறேனா, இயேசுக்கு மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறேனா, சோதனைகளை சோர்ந்து போகாம இயேசுக்கு நான் சேவை செய்யறேன்னா அப்படின்னு செத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்கு சேவை செய்ய போறேன், உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்படி நீ முதலாவது மரணத்தை சந்திய, ரெண்டாவது மரணம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்றாங்க. சரி, ஏன் அவர் கடைசியில தான் அவர் சொல்றாரு, ஏன்னா நான் மரித்தேன் உயிரோடு வந்தேன். உங்களுக்கு துன்பம் தான் இருக்கு, துன்பம் இருக்கு, உபத்திரம் இருக்கு, தரித்திரம் இருக்கு. என் பார்வையில் நீங்க பணக்காரா இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் பெருசா உபத்திரம் வரப்போகுது. 10 நாள் பிசாசு உங்களுக்கு ஜெயில போட போறோம். ஆனா பயப்படாதீங்க, முதலாவது கட்டல நெகட்டிவா பயப்படாதீங்க. என்ன செய்யணும்? மரண பரியந்த மரணமே வந்தாலும் உண்மையா போய் சந்திங்க. இதனால தாங்க பாலிகார்ப்பு ஏன் போய் தைரியமா சந்திச்சாருன்னு அவனுக்கு தெரியுதுங்களா? இது தெரியும், அந்த லெட்டரை படிச்ச மனுஷன் தெரியும் அவருக்கு. அனுப்பு, என்ன அவனால பண்ண முடியும்? அனுப்பு. முதலாவது மரணத்தை தைரியமா மரண பரியந்த உண்மையா சந்திச்சான்னா ரெண்டாவது மரணத்தை நான் தப்பிக்க போறேன். அதனால தான் அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சு. நமக்கும் அந்த தைரியம் வருதா? அதான் நம்ம பார்த்து படிச்சுட்டு மரண பரியந்தம் உண்மையா நம்ம இருக்க போறோமா? சரி, இதை முடிப்போம். இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. நமக்கெல்லாம் எங்கேயாவது இங்க உயிர் போற மாதிரி கஷ்டமா வரப்போகுது. யாராவது இங்க சிஎம் பிடிச்சி, பிஜேபி காரங்க பிடிச்சி இயேசுவை மறுதலை இல்லைன்னா அவங்கள அந்த மாதிரி ஒருவேளை வராம இருக்கலாம் நம்ம வாழ்க்கை, இல்லைங்களா? ஆனா நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுதுன்னா ஒரு காரியத்தை ஒண்டி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கொள்கையிலேயே அது ஒரு சாகுற வாழ்க்கை. அதனாலதான் இயேசு என்ன சொன்னா, அது ஒரு ரத்த சாட்சியா சாகுற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு மனிதன் என் பின்னாடி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வெறுத்து, அந்த சிலுவை மரணத்தின் சின்னமான சிலுவை எடுத்துக்கிட்டு தான் வரணும். அவன் தன்னைத்தானே சாகடிச்சுக்கிட்டு என்னை சேவை செய்து கொண்டு வரணும். தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு ரத்த சாட்சியா மறிக்கிறோமோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு ஒரு நிலைமை வருதுன்னு வைக்கும், பாலிகார்ப் மாதிரி. இயேசுவ சபி இல்லைன்னா அவனுக்கு சார். நம்ம மரண பரியந்த உண்மையா இருப்போமா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நீங்க இருப்பீங்களா? நமக்கு அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா இருப்பீங்களா? அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரியுங்களா? எப்படி தெரியுமா? இன்னைக்கு இயேசுக்காக நம்மள நாமளே வெறுத்து இயேசுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வருமா? இயேசுக்காக நம்ம நியாயமா வாழாதவங்க இயேசுக்காக எப்படிங்க சாவோம்? இயேசுக்காக தம்ள நாமளே வெறுத்து இயேசுக்கு சேவை செய்யாத நம்ம போய் நமக்கு சாவுன்னு வரும்போது எப்படி சாவ போறோம்? உண்மையா அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் ஓடி போகும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இயேசுக்காக நம்ம வாழ்றோம், அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். உண்மையா மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறியா? அப்படி இருக்கிற உறுதியுள்ள விசுவாசியா நான் இருந்தேன்னா இன்னைக்கு என்னை நானே வெறுத்து இயேசுக்காக சேவை செய்கிற கிறிஸ்தவர்களா நம்ம வாழும். அதுதான் இந்த பாடத்தை நம்ம படிச்சுக்கணும். அப்படி வாழ்கிறவர்கள் தான் இரண்டாவது மரணம் அவங்க சந்திக்காது. மரண பரியந்தம் இயேசுக்கு உண்மை. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா தேவன் நம்மளை மாத்திட்டோம். ஜெபம் செய்வோம். உங்களை மிகவும் நேசிக்கிற அருமையான தேவனே, அப்பா, கிறிஸ்தவத்தை பத்தி எவ்வளவு தவறான சிந்தனை கொண்டிருக்கிறோம் நாங்க. கிறிஸ்தவம் ஒரு ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை, எங்களை நாங்களே வெறுத்து உமக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை, சிலுவையை சுமந்துகிட்டு அனுதினமும் உண்மை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கைன்றதை நாங்க உணர்ந்து, காலையில நாங்க பார்த்த மாதிரி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையை அறிவதே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தார் மாட்டேன். இந்த பாடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம். நல்ல தேவனே, ஆமென்.